வயசுலேருந்து இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம். ஓகேவா? ஒரு ஸ்கூலில் வந்து செம்ம மழை, சரியான மழை, எங்கள் ஸ்கூல்லாம் தண்ணி தேங்கி நிற்கும். ஓகேவா? ஸோ அப்போ தண்ணி தேங்கி நிற்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் 2 பேரும் அப்படி கல் விட்டு விளாடுவாங்க. அது நல்லாயிருக்கும் ஜாலியாக, அந்த தண்ணியில் கல் விட்டு விளாட்றதுக்கு. எத்தனை பேர் நீங்கள் விளாண்டுருப்பீங்கன்னு தெரில. ஸோ அப்படி விளாடும் போது அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, ஒரு வார்த்தை கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூக்கி போட்டான். என்னடா கேட்டால் அதை சொல்லி தூக்கி போகிறேன் அப்படின் போது, மச்சான் வேர்டோட பவரா அது, பவர் ஆஃப் த வேர்டு பட் சொன்னோடனே பாரு எவ்வளோ தூரம் போகும் பாரு அப்படி சொல்லி தூக்கி போட்டான். அது உண்மையாக போயான்னு எனக்கு தெரியல, அது வேறு விஷயம். பட் ஆனால் இந்த இடத்துல எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆச்சு. என்ன அவன் இப்படி பண்ணி போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சம்டைம்ஸ் இதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நல்ல வார்த்தைகள் அதிகமாக பேசும்போது அதோட இம்பேக்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு கெட்ட வார்த்தைகள் பேசுகிறோமோ அதோட இம்பேக்டும் அதிகமாக இருக்கும். பிகாஸ் ஒரு வார்த்தைக்கும் வேர்ட் பவர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இப்போ லெட்ஸே நான் உங்ககிட்ட வந்து ஒரு நார்மலாக நீங்கள் ரொம்ப டவுனாக இருக்கும்போது நான் உங்ககிட்ட வந்து, நண்பா அதனால் முடியும் பண்ணுடா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பட் இதுவே அதே சுச்சுவேஷனில் நீங்கள் ரொம்ப டவுனாக இருக்கீங்க, அப்போ நான் உங்ககிட்ட வந்து, டேய் நம்ம தகுதி தராததுக்கு இதெல்லாம் தேவையாடா, வேணாண்டா, வாடா நம்ம பொழப்ப பார்ப்போம், வா இந்த பிஸ்னஸாக அது இதுன்னு தூக்கி போடு, வா இங்கே ஒரு வேலை இருக்குது 10,000 ரூபா சம்பளம் போகலாம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஓகேன்னு போயிடுவீங்க இல்லையா? இதுதான் வேர்ட்ஸோட பவர். ஸோ வேர்ட்ஸ்னால நம்ம லைஃப் கெட்டு போதா அப்படின்னு கேட்டால் ஆமாம், சீரியஸாக நம்ம பேசுகிற வார்த்தைகள்னால நம்ம லைஃப் மாறுது. யூசி ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது, லைக் தாட்ஸ் ப்ளஸ் வேர்ட்ஸ் ப்ளஸ் ஆக்ஷன் ப்ளஸ் பிலீஃப் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் அப்படிங்கிறது. உங்களோட தாட்ஸ் வந்து வேர்ட்ஸாக மாறுது, வேர்ட்ஸ் வந்து ஆக்ஷனாக மாறுது, ஆக்ஷன் வந்து நீங்கள் என்ன ஆக்ஷன் பண்ணுறீங்களோ அது நீங்கள் பிலீஃபாக மாற்றுறீங்க, அந்த பிலீஃப் வந்து ரிசல்ட்டாக மாறும். ஃபைன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு எண்ணம் வருது, இப்போ நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் பார்க்குறீங்க, ரிலேஷன்ஷிப்பில் வச்சுப்போம். ஓகேவா? ஏன்னா இதுதான் இன்றைக்கி நிறையா பேருக்கு இருக்க ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாகவே இருக்கும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை என்ன நினைப்பீங்க அப்படின்னா, நல்ல பொண்ணுங்களே இல்லை, பொண்ணுங்களே இப்படி தான், எல்லாருமே வந்து இப்படி தான் மோசமானவங்களாகவே இருக்காங்க இப்படின்னு நான் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல நான் இப்படிப்பட்ட ஒரு டீஜென்ரேட்டான பொண்ணுங்களை தான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஸோ எல்லா பொண்ணுங்களுமே கமிட் ஆகிட்டாங்க, எல்லாருமே கமிட்டாக இருக்காங்கன்னு சொல்ல நான் பார்க்குற பொண்ணுங்க எல்லாமே கமிட்டடாக இருக்காங்க. பிகாஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு வேர்டை தாட்டாக மாற்றுறேன், தாட்டை பிலீஃபாக மாற்றுறேன், பிலீஃப் என்ன ஆகுது, என் கண்ணுக்கு அதே மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்குது. ஸோ அப்போ ரிசல்ட்டும் என்ன இருக்குன்னா, இந்த மாதிரியான பீப்புளை தான் நான் அட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்னோடய பேசுகிற வார்த்தைகள் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஒரு விஷயமாக ஃபார்ம் ஆகி அது என்னோடய மைண்டில் ஒரு பிலீஃபாக ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம பிரெயினுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு வார்த்தைகள் அதிகமாக நமக்கு சொல்கிறோமோ அதை உண்மைங்கிறத நமக்கு காட்டுறதுக்காக அது என்ன வேணாலும் பண்ணுமா. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு என்டர்பிரனர், நான் வந்து மந்த்லி 10,000 ஏர்ன் பண்ணுறேன் வீட்டில் இருந்தே ஆன்லைன் மூலியமாக என்னோட பிஸ்னஸில் அப்படின்னா, அந்த விஷயத்தை நான் எந்த அளவுக்கு ரிப்பீட்டடாக என் பிரெயினுக்கோ இல்லை எனக்கோ நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும், அந்த அளவுக்கு அதுக்கான ரிசல்ட் அது காட்டுறதுக்கு வந்து துடிக்கும். அப்படியே பாடுறான், காட்டுறேன்டான்னு. பட் இதுவே ஆனால் ஒன்றுத்துக்குமே லாய்க்கே இல்லை, அவ்வளோதான், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுப்பா, என்னத்தை படித்து என்னத்தை பண்ணி ஒன்றுத்துக்கும் இல்லை, இப்படி நான் சொல்ல இதையுமே வந்து என் பிரெயின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இது தாண்டா நீன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுமா. ஓகே, ஸோ அப்படின்ட்டு சொல்கிற வார்த்தைகளில் நல்ல வார்த்தைகளாக சொல்லுங்கள். இப்போ லெட்ஸே இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் உங்களோட கோல்ஸையும் எய்ம்ஸையும் நெகட்டிவான பீப்புள்கிட்ட சொல்லவே கூடாதுங்கிறாங்க. ஏன் நெகட்டிவான பீப்புள்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ நான் என்னோடய சுச்சுவேஷன் ஒன்று சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், நான் இந்த மாதிரி எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை, ஆனால் எனக்கு என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ வேலையெல்லாம் குவிட் பண்ணிட்டேன், ஜாப்லாம் குவிட் பண்ணிட்டேன், ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து ஒர்க்லாம் பண்ண முடியாது, டாக்டர் சொல்லிட்டாங்க, வெயிட்லாம் லிஃப்ட் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஓகே ஃபைன், எல்லாமே போயிட்டுருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு இரும்பு பட்டறையில் வேலை செஞ்சுட்டு இருந்தான் அந்த டைமில், அருவாமனை பட்டறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அவன்கிட்ட நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, ஏன்டா நீ வந்து கேட்ரிங் படிச்சிருக்க, நீ ஏன்டா வந்து இந்த அருவாமனை பட்டறைலாம் வேலை செய்கிற அப்படிங்கும்போது, சுச்சுவேஷன்டா இப்படி தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னா, சரி ரைட்டுப்பா, சரி ஓகே ரைட்டு நானும் விட்டுட்டேன். அவன்கிட்ட நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, என்னோட ஒரு கோல் இதான்ப்பா, என்னோட கோல் இது, என்னோட ஒரு எய்ம் இப்படி நான் சொல்கிறேன். அவன் என்ன சொல்கிறான் திடீர்னு, சரியா கொஞ்சம் யோசிச்சுப்பார், இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுமா, இதெல்லாம் உன்னால் முடியுமா, பிஸ்னஸ்னால் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும்டா, இவ்வளோ விஷயம் இருக்குடா அதில், நமக்கு அதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாமல் நம்ம எப்படிடா பண்ண முடியும், யோசிச்சு பாடுறா அதெல்லாம் அப்படின்னு. அதாவது அவனுக்கு கோல் எய்ம்னு ஒன்றுமே கிடையாது,
அவனை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கணும், காசு பார்க்கணும், வீட்டுக்கு கொடுக்கணும், இவ்வளோ தான். ஆனால் எனக்கு ஒரு லட்சியம்னு ஒரு விஷயம் இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், இவன்ட்டு ஐயோ நம்ம ஃப்ரெண்டு தானேப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவனுக்கு இருக்கிற ஒரு மென்டாலிட்டி எனக்குள்ளே திணிக்கிறான். ஸோ அப்போ அந்த வார்த்தைகள் என்ன ஆகுதுன்னா என் பிரெயின்குள்ளே போய் ஆழமாக பதிகிறதுனால பிஸ்னஸ்னாலே தப்பு தான். பிஸ்னஸ்னாலே நமக்கு அது செட் ஆகாது, நம்ம தகுதிக்கு தராதுக்கு இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி என்ன ஆகுது எனக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இதனாலே நான் என்ன பண்ணுறேன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 டைம் எடுத்துக்கிட்டேன். என்னோட எந்த விஷயத்தையுமே நான் ஒழுங்காக பண்ணவே இல்லை. ஸோ த திங் என்ன அப்படின்னா ஒரு நெகட்டிவான பீப்புள் இருக்காங்க, உங்கள் மைண்ட் செட்டுக்கே அடாப்ட் ஆகாத பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன், நான் இப்படி பண்ண போகிறேன், நான் இதெல்லாம் கழட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா நீ ஒன்றுமே கழட்ட மாட்டடா, உன்னால் ஒன்றுமே கழட்ட முடியாதுங்கிற மாதிரி அவங்க பேசிடுவானுங்க. அந்த வார்த்தைகள் உங்கள் மைண்டுக்குள்ளே ஆழமான ஒரு பிலீஃபாக மாறிடும். லெட்ஸே நம்ம அம்மா அப்பா சொன்னால் கூட பெருசாக அது வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகாது. ஆனால் நம்மளோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒருத்தரை நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா அவன் என்ன சொன்னாலும் ஆமாம் அப்படின்னு அது ஓவராக நம்ம எக்ஸாஜரேட் பண்ணி நமக்குள்ளே எடுத்துப்போம். இப்போ ஒரு பொண்ணு உங்களை பார்க்கவே இல்லை, ஆனால் அவன் வந்து மச்சான் அங்கே போகிற அந்த பொண்ணு ஒன்று தான் பார்க்குது அப்படின்னா ஓ அப்படியாடா அப்படின்னு நம்ம நம்பிடுவோம். இந்த மாதிரி நான் நிறையா நம்பி ஏமாந்துருக்கேன். நானுமே நிறைய பேர் ஏமாத்திருக்கேன் இந்த மாதிரி சொல்லி, சரியா? ஸோ நீங்கள் ஃப்ரெண்டுனா அந்த ஒரு கோட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அவன் ஓகே, அவனுக்கு கோல்லாம் இல்லை, எய்ம்லாம் இல்லை அப்படின்னா அவன்கிட்ட இந்த மாதிரி உங்களோட கோல்ஸையோ எய்ம்ஸையோ போய் சொல்கிறத நிப்பாட்டுறது எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயம், ஓகேவா? அண்ட் ஸோ வேர்ட்ஸ் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா என்னென்னா நம்ம சொல்கிற வார்த்தைகளை நம்ம வந்து கரெக்டாக காப்பாற்றணும், ஓகேவா? ஸோ அப்படி காப்பாற்றணும் அப்படின்னா அந்த வார்த்தைகளை நம்ம யார்கிட்ட சொல்கிறோங்கிறது இருக்குது. ஓகே சரி, ஓகே கேஜே நீ வந்து நெகட்டிவான பீப்புள்கிட்ட சொல்லக்கூடாது, ஆனால் அப்படி இருக்கவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னா அப்போது உங்கள் மேலே உண்மையாலுமே ஒரு கேர் வச்சுருப்பாங்க இல்லையா? அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என் மேலே உண்மையான கேர் வச்சுருக்காங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, எங்கள் அம்மாட்ட கூட நான் பெருசாக அதெல்லாம் ஷேர் பண்ண மாட்டேன், எந்த ஒரு கோல் இதெல்லாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்ககிட்ட போய் நான் சொல்லி வந்து புரிய வச்சுட்டுலாம் இருக்க முடியாது, ரைட்? இப்போ உங்ககிட்ட சொன்னேன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் சொல்கிறேன் நான் வந்து டெய்லியுமே நான் வீடியோ போட போகிறேன்ப்பா அப்படின்னு. டெய்லியுமே நான் வந்து ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்காக 2 கோர்ஸ் வந்து நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன், ஸோ அப்லோட் பண்ணுவேன் யுடிமியில் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். சீப் ப்ரைஸுக்கு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் பண்ணி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இவன் சொன்னதை இவன் செய்யவே இல்லை, இவன் பேச நம்ம எது கேட்கணும் அப்படின்னு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க, ரைட்? ஸோ அப்போது இந்த வேர்ட்ஸை நான் எங்கே சொல்கிறேங்கிறது இருக்குது. வேர்ட்ஸ் இது பேர் தான் வந்து அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த வேர்ட்ஸுக்கான பவர் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்து என்னால் ஒரு விஷயம் பண்ணவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதை உங்களை மாதிரி ஒரு ஆளுங்க கிட்ட நான் வந்து சொல்லும் போது, ஒரு குரூப் ஆஃப் த பீப்புள் கிட்ட சொல்லும் போது அதை பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன். இல்லை சப்கான்ஷியஸ் இருக்க வைக்கிதா என்னென்னு எனக்கு தெரியுதானோ நான் பண்ணுறேன். ஸோ அப்போது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமும் கூட உங்கள் மேலே யாராவது ரொம்ப ரொம்ப அதாவது ஃப்ரெண்டுலாம் யோசிக்காதீங்க, நல்லது சொல்லியிருக்காங்கன்னு யோசிங்க கொஞ்சம். எவனா ஒருத்தன் உங்கள் லைஃப்பில் வந்து டேய் நீ சிகரெட் அடிக்காத, டேய் நீ குடிக்காத, டேய் நீ இது பண்ணாத, இது தப்புடா, டேய் இந்த பொண்ணுக்கிட்ட நீ வந்து தப்பாக நடந்துக்கிறடா, இப்படி எவனா சொல்லியிருக்கான்னா அவன் தான் உன்னோட உண்மையான ஃப்ரெண்டு. நீ அவங்ககிட்ட போயிட்டு டேய் மச்சான் நான் லைஃப்பில் முன்னேற போகிறேன், நான் இந்த விஷயம் ஜிம்முக்கு போக போகிறேன், நான் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், டேய் நான் வந்து இந்த கோர்ஸ் படிக்க போகிறேன், இதை நீ அவங்ககிட்ட ஷேர் பண்ணனா அவன் உனக்கு ரிமைண்ட் பண்ணுவான். அப்படின்னா உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும், இவங்ககிட்ட நம்ம சொல்லிட்டோம், நம்ம செஞ்சே ஆகணும், ரைட்? ஸோ இதுதான் வேர்ட்ஸோட அக்கௌண்டபிலிட்டி அப்படி சொல்லி சொல்லுவாங்க. இப்போ லெட்ஸே எனக்கு வந்து நான் வந்து 2 ஸ்கிரிப்ட் டெய்லியுமே 2 ஸ்கிரிப்ட் எழுதணும் அப்படிங்கிறது என்னோட வருது. வியூஸ் போகுது போகல, லைக்ஸ் வருது வரல, எவன் பார்க்க, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. எனக்கு தேவை என் பசங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணணும், அவ்வளோதான், ரைட்? மேபி பொண்ணுங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சேர்த்து. ஸோ த திங் என்ன அப்படின்னா நான் ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறேன். இது எது மூலிமா அந்த அக்கௌண்டபிலிட்டிங்கிறது எனக்கு வருதுன்னா நான் உங்ககிட்ட சொல்கிறது மூலிமா. இந்த மாதிரி உங்கள் மேலே ரெஸ்பான்சிபிளாக உங்கள் மேலே ரொம்ப ரொம்ப அக்கறையாக இருக்கிற பீப்புள் கிட்ட போயிட்டு உங்களோட அந்த ஒரு எய்மையோ கோலையோ சொன்னீங்கன்னா they will help you, or you may have some kind of accountability or responsibility in your life to do that thing, right? Next, emotions. சோகம், பயம், கோவம், சந்தோஷம், வேற என்னது, கிளுகிளுப்பு. ஸோ இப்படி எல்லாமே வந்து இந்த வேர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கும் லிட்ரலாக. இப்போது ஒரு படம் பார்க்குறீங்க, அந்த படத்தில் ஒரு சீன் ஒன்று வருது, அதில் ஒரு சூப்பரான ஒரு வார்த்தைகளை ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, ஓகேவா? அப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா அந்த வார்த்தைகளை நீங்கள் கூர்ந்து கவனிக்கும் போதோ எடுக்கும் போதோ அந்த வார்த்தைகள் வந்து உங்களையுமே அந்த ஒரு பர்சனாக ஃபீல் பண்ண வைக்கும்.
அதே மாதிரி ஒரு பாட்டு கேட்குறீங்க, மானோ ரோஷோலாம் டீல விட்டாச்சுலாம் இப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று கேட்குறீங்க. அந்த பாட்டு கேட்கும்போது நீங்களும் பாடுறீங்க. அப்போ என்ன ஆவீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆவீங்க, நீங்களும் அந்த ஒரு ஹீரோவாக ஃபீல் பண்ணி அந்த விஷயத்தை பாடுவீங்க. இதுதான் வேர்ட்ஸோட பவர். ஸோ அப்போ வேர்ட்ஸுக்கு வந்து எமோஷன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரையாரிட்டி இந்த வேர்ட்ஸில் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து என் லைஃபே போடுதான்ப்பா, ஐயா சே வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குடா தம்பி, ஒன்றுத்தும் உருப்புற மாதிரியா இல்லை, இப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா இது ஒரு எமோஷன். இது வந்து ஒரு மோசமான ஒரு எமோஷன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த எமோஷன் வந்து உங்கள் லைஃப்பில் இப்படி தான்டா அப்படின்னு காட்டும். எமோஷனுங்கிறத கூட இ ப்ளஸ் மோஷன் இஸ் ஈக்குவல் டு எமோஷன் சொல்லுவாங்க. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு கைண்ட் ஆஃப் திங் தான் இது. ஸோ நீங்கள் கொடுக்குற வார்த்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா, இல்லை ஹாப்பியாக இல்லை உடனே நான் மாறுன்னு சொல்லலை. ஓகே ஒரே நாளில் மாறிவிண்டா 10 நாளில் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ண நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், நான் ஜாலியாக ஃபீல் பண்ணுறேன், என்னால் எது வேணாலும் பண்ண முடியும், நான் எல்லாத்துக்குமே ஒர்த்து தான். இதை நீங்கள் சொல்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே வந்து ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட் போவீங்க. அந்த பிளாக்ஸு அந்த மைண்டில் ஆல்ரெடி வச்சுருப்பீங்கள்ல இந்த ஒரு தப்பான தாட்ஸ், கேவலமான தாட்ஸ், அதெல்லாம் கொஞ்சமாக ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போது என்ன ஆவீங்கன்னா ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு போவீங்க. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணும்போதோ இல்லை வந்து உங்களோட கோல்ஸுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும்போதோ எல்லாமே ஈஸியாக நடக்கும். இந்த திங் அந்த பிளாக்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். இது மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிற ஒரு புக்கில் அலி அகமது அப்படிங்கிற ஒரு மேனிஃபெஸ்ட் நவ் அப்படிங்கிற புக்கில் அலி அகமது சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த விஷயம் பார்க்கும்போது லைக் நம்ம எந்த அளவுக்கு அந்த எமோஷன்ஸை வார்த்தைகளால் கொடுக்குறோமோ, நல்ல எமோஷன்ஸோ கெட்ட எமோஷன்ஸோ அதுபடி தான் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஆக்ட் பண்ணுவோம். நான் முன்னாடியே சொன்ன இந்த ஃபார்முலா மாதிரி ரைட். ஜாலியாக ஃபீல் பண்ணுங்கள். இங்கே யாருமே உங்களை வந்து நீ எந்த ஜாலியாக ஹாப்பியாக இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்ல கிடையாது. யாரோ ஒருத்தர் தடுக்கிறாங்க, யார் தெரியுமா? நீங்கள் தான். உங்களை நீங்களே மோசமான வார்த்தைகளை சொல்லி டேய் உன்னால் முடியாது, டேய் உன்னால் நடக்காது, டேய் இதெல்லாம் வராது, சரி வரலை, அப்போ என்ன பண்ணலாம்? அந்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், எப்படி எடுக்கலாம் பண்ணலாம்ல, அதை ட்ரை பண்ணலாம்ல. அதே நம்மள பல பேர் பண்ணுறதில்ல, சோம்பேறித்தனம். அதை நம்ம ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும் ரைட். அப்போது நெக்ஸ்ட்டு தட் சூஸ் யுவர் லைஃப். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் ரைட். உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ண போகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் தான். நீங்கள் என்ன மாதிரி வார்த்தைகளை சூஸ் பண்ணுறீங்கிறதுல தான் உங்களோட லைஃப் அடங்கியிருக்கு. இப்போ லெட்ஸே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே ஐ ஆம் கான்ஃபிடென்ஸ், ஐ ஆம் பாசிட்டிவ், ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் ஃபீலிங் ஹாப்பி, ஐ ஆம் worthy ஃபார் எவ்ரிதிங், மை லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் abundance. இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை நமக்குள்ளே நம்ம சொல்லிக்க நம்ம லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இப்படி இருக்கும். உடனே நடக்கும் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் ஒரு சில விஷயங்களை உள்ளுக்குள்ளே வச்சுருப்பீங்க ரைட். அது எல்லாமே கொஞ்சமாக ரிமூவ் ஆகி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போய் ரீப்ளேஸ் ஆகும். அப்போ ரீப்ளேஸ் ஆக அந்த காலி இடங்களை ஃபில் பண்ண இந்த வார்த்தைகள் அதிகமாக உங்களுக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ லெட்ஸே எனக்கு தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது முன்னாடிலாம் வந்து ரொம்ப முடியாது நடக்காது இப்படிலாம் இருக்கும். இப்போ அப்படிலாம் கிடையாது. பாரு நம்ம இந்த மாதத்தில் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் இவ்வளோ வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்ம சூப்பரில் இப்படி தான் எனக்கு தோணும். அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணால் கூட நம்ம இந்த ஒர்க் அவுட் இப்படி பண்ணியிருக்கோம், அந்த ஒர்க் அவுட் அப்படி பண்ணியிருக்கோம், இப்போ உடம்பு கொஞ்சமாக சூப்பராக நல்ல ஒரு ஃபிசிக் வந்துக்கிட்டு இருக்குது, பரவாயில்ல. நம்ம சம்மரில் தொடர்ந்து நம்ம ஜிம் போயிட்டுருக்கோம்ல, மழை பெஞ்சாலும் புயல் அடித்தாலும் பனி பெஞ்சாலும் நம்ம ஜிம் போயிட்டுருக்கோம்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு வந்து தோணும். ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒரு நானாக போய் உட்காந்து இப்படி யோசிக்கவே மாட்டேன், ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் வரும். இது எப்படி அப்படிங்கும் போது ப்ராக்டிஸ் தான். நான் சொல்கிற மாதிரி இம்ப்ளான்ட் பண்ணுங்கள் தாட்ஸை, அது உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். எப்படி அப்படின்னா நீங்கள் சொல்கிற வேர்ட்ஸ் என்ன பண்ணுன்னா உங்களோட ஃபிசிக்கல் கண்டிஷனை சேஞ்ச் பண்ணும். இப்போ நீங்கள் கான்ஃபிடென்ட்டே இல்லை, ஓகேவா, நான் கான்ஃபிடென்ட்டே இல்லை, எனக்கு எதுவுமே வராதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா நான் கான்ஃபிடென்ட்னு சொல்ல உங்கள் பிரெயின் இந்த விஷயத்தை நான் முன்னாடி சொன்ன மாதிரி அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும் கொஞ்சமாக. ஸோ அப்போ அந்த நெகட்டிவ் தாட்ஸ் ரிமூவ் ஆகி இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ ஃபில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அதுக்கேற்ற ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு 10 ரெப்பு தான் போடுறீங்கன்னா 11 ரெப்பு போட்டால் என்னன்னு தோணும். அந்த தோன்றதே ஒரு பெரிய ஒரு மேஜிக் தாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த 11வது ரெப்பு வந்து போடுவீங்க ரைட். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு எடுத்தோடனே இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கிடைக்கும்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்து கிடைக்குமானா கிடைக்காது, அது உங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் அந்த படத்தில் நடக்கிற மாதிரி ஏதாவது ஒரு மேஜிக் நடந்துடாதா என் வாழ்க்கையில்? மேஜிக் நடக்கும் நண்பர்களே, மேஜிக் நடக்கும். ஆனால் மேஜிக் எப்போ நடக்கும் அப்படின்னா நீ அந்த விஷயத்துக்காக என்ன பண்ணிகிட்ருக்க,
நீ என்ன பண்ணுற? நீ சும்மா படுத்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இதுதான்ப்பா ஓகே இப்படி பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படின்னு அடுத்தடுத்து வீடியோ நீ போய் பார்த்துக்கிட்டே இருக்கியா, இல்லை இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறியா? இது மூலியமாக தான் உன்னோட லைஃப் சேஞ்சிங் இது இருக்குது. ஏன்னா நான் வந்து நிறையா ஸ்க்ரால் பண்ணுவேன். இந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி ஒரு வீடியோ பார்க்குறேன்னா ஓகே இன்னொரு வீடியோ பார்ப்போம், ஓகே மைண்ட் செட் பற்றி ஒரு வீடியோ பார்க்கலாம், இன்னொரு பணம் பற்றி இந்த ஒரு வீடியோ இன்னொரு, எப்படி நான் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேனே தவிர அதில் சொன்ன விஷயங்களை நான் பெருசாக அப்ளை பண்ணதே கிடையாது. when I'm applying something in my life, அது புக்ஸ் படிக்கிறதுலேருந்தாக இருக்கலாம், இல்லை வீடியோவில் ஏதோ ஒரு சொல்கிற ஒரு விஷயமா இருக்கலாம், அதை என்னோடய லைஃப்பில் நான் அப்ளை பண்ணி பார்க்கும்போது டக்குன்னு ஏதோ நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு சந்தோஷம் கிரியேட் ஆகும். ரைட், கரியர் அண்ட் ஹெல்த்தை கூட, ஸ்பெல்லிங் கரெக்டானு தெரில மன்னிச்சுக்கோங்க, ஓகே, கரியர் அண்ட் ஹெல்த்தை கூட நம்ம லைஃப்பில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும் நம்ம சொல்கிற வார்த்தைகள் மூலியமாக. இப்போ கரியரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ நான் அவங்ககிட்ட கேட்குறேன் 10 வருஷம் கழிச்சு நீ எப்படிப்பா இருப்பேன் அப்படின்னா, தெரியலை, இதே தான் பண்ணிகிட்ருப்பேன், மேபி வாய்ப்பு இருக்குது இப்படி சொன்னீங்கன்னா நம்ம அதே இடத்துல அப்படியே தான் இருப்போம். ரைட், இப்போ ஒரு பிஸ்னஸ்னால் கூட, இப்போ பிஸ்னஸில் நீ இன்னும் ஒரு 10 வருஷத்தில் எப்படி இருப்போம் அப்படின்னா, அதுக்கேற்ற கோல்ஸை நான் எழுதி வச்சுருக்கேன், இப்படி தான் நான் இருக்க போகிறேன், நான் சூப்பராக இருப்பேன், செம்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம என்ன, உங்களில் சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த மாதிரி நான் ஏதாவது கேட்டேன்னா ஐடியா இல்லையே, என்னன்னு சொல்கிறதுனே தெரியலையே, இப்படி யோசிப்பீங்க. அப்புறம் எப்படி இங்கே வந்து நமக்கு நடக்கும். ரைட், ஸோ ஹெல்த்துமே அதே மாதிரி தான். எனக்கு கழுத்து பயங்கர வலி, என்னால் அந்த கழுத்து வலியை தாங்கிக்கவே முடியல, கழுத்து பயங்கரமாக வலிக்குது, நான் ஹெல்த்தியாக இருக்கேன். சரி, அப்போ அந்த ஹெல்த்தியாக இருக்க என்ன பண்ணலாம் சார்? அந்த கழுத்து வலி இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒன்று டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாம், இல்லையா என்ன ஒரு வேறு என்ன ரெமெடி பண்ணலாமோ அதை நம்ம ட்ரை பண்ணலாம். ரைட், எதுவுமே பண்ணாமல் கழுத்து வலியாகவே இருக்குது, என் உடம்பே இப்படி தான், எனக்கு எது சாப்பிட்டாலும் வயிற்றால போயிடும், இப்படிங்கிற தாட்ஸ் கூட, இப்படிங்கிற வேர்ட்ஸ் கூட நம்ம லைஃப்பில் நம்ம ஹெல்த்தை வந்து நல்லா இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம்னா, ஒன்று கரியரில் நீ க்ரோ ஆகணும்னா, உனக்கு பிஸ்னஸ் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னா, எஸ் என்னோட இன்டெலிஜென்ஸுக்கு, அதாவது வந்து இந்த பவர் ஆஃப் கான்ஷியஸ் மைண்ட் அந்த புக்கில் இருக்கும் இந்த ஒரு ப்ரேயர், என்னோட ஹையர் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும், என்னோட இல்லை அல்டிமேட் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும், நான் வந்து பிஸ்னஸில் சூப்பராக இந்த இவ்வளோ ஸ்பெசிஃபிக்கான அமௌண்ட் நான் ஏர்ன் பண்ணுவேன் நெக்ஸ்ட் மந்தில், இவ்வளோ ஸ்பெசிஃபிக்கான விஷயம் நான் ஏர்ன் பண்ணுவேன். யூசி சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் இன்ன வரைக்கும் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கான மெயின் ரீசனே எனக்குள்ளே நான் விதைச்சி வச்சுருக்கேன் அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க விதை தாட். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு கேம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. டெய்லியுமே நான் வீடியோ போடுறேன், அப்படி சில பேர் நான் டெய்லி வீடியோ போடுறேன், டெய்லி கண்டென்ட் எடுக்கிறேன், படிக்கிறேன் இதுக்காக உட்காந்து, இதெல்லாம் எப்படி நடக்குது? அந்த ஆர்வம், அதாவது நான் எனக்கு கொடுத்துருக்கேன் நான் தாட், இதை நான் பண்ணலன்னா ஐயோ எனக்கு இன்னைக்கு வீடியோ போடல ஒரு மாதிரி இருக்கே, சச்சா என்னடா அது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். ஜிம் போனாலும் இப்படி தான் இருக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு என்ன நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்குமே நான் சொல்கிற விஷயம், ஜஸ்ட் உங்களோட கரியர்லையோ பிஸ்னஸ்லையோ என்ன பண்ணும், அப்போ நான் என் கரியரில் சூப்பராக இருக்கேன், என்ன கரியரோ இந்த கரியரில் நான் சூப்பராக இருக்கேன், இந்த ஜாபில் நான் சூப்பராக இருக்கேன், என்னோட பிஸ்னஸ் செம்ம க்ரோத் ஆகிட்டுருக்கேன், என்னோட பிஸ்னஸில் நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன் மந்த்லி, வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கேன். யூசி நம்ம ரேண்டமாக சும்மா உட்காந்துட்டு இருக்கும் போது கேவலமான தாட்ஸ் நமக்குள்ளே ஓட ஓட்டு நம்ம லைஃப்பை நம்மளே கெடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஓகே ஏதோ ஒன்று புதுசாக சொல்கிறாங்களே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் ஒரு மாதமாக நம்ம இந்த விஷயம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் புக்கில் வந்து ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். லைக் நம்ம மென்டல் ஹீலிங்ஸ் வந்து அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா எந்த ஒரு ஸ்டெராய்ட்ஸும் கொடுக்காம, எந்த ஒரு அனஸ்தீஷியா எதுவுமே கொடுக்காம, ஜஸ்ட் டாக்டர் சொல்லுவாங்களாம் இது ஒன்றும் பெருசாக வலியெல்லாம் இருக்காதுங்க, ஜஸ்ட் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேஷண்ட்டை கண்ணு முழிக்க வச்சு அப்படியே அந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்களாம். அந்த பேஷண்ட்டுக்கு பெருசாக வலியே இருக்காதான். நீங்கள் அந்த புக் வாங்கி வேணால் படித்து பாருங்கள். மென்டல் ஹீலிங்ஸ் இல்லை வந்து ஹீலிங்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சாப்டரில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருப்பாங்க. இந்த திங் என்ன அப்படின்னா, நான் நேற்று போட்ட வீடியோலையோ இல்லை முந்தானேத்து போட்ட வீடியோலையோ நான் சொல்லியிருப்பேன், பிளாசிபோ எஃபெக்ட். நம்ம எதை நம்புகிறோமோ அதுதான் அப்படியே நடக்கும் நம்ம லைஃப்பில். ஸோ அப்போது மென்டல் ஹீலிங்ஸே நடக்குதுன்னா அப்போ உங்களோட வேர்ட்ஸுக்கோ இல்லை மற்றவங்களோட வேர்ட்ஸுக்கோ நல்ல வார்த்தைகளுக்கு எவ்வளோ பவர் இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கெட்ட வார்த்தைகளுக்கும் அதே பவர் தான் இருக்குது. ரைட், வீடியோவோட ஆக்ஷன் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நோட் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 4 வார்த்தை, உங்களுக்கான ஒரு 4 வார்த்தையை எழுதிக்கோங்க. 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதிக்கோங்க. லைக், நான் இந்த விஷயத்தில் சூப்பராக இருக்கேன், நான் இந்த விஷயத்தில் சூப்பராக இருக்கேன். அது என்னவா வேணால் இருக்கலாம். உங்களுக்கு என்ன, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஐ ஆம் கான்ஃபிடென்ட், ஐ ஆம் அ கிரேட் என்டர்ப்ரனர், ஐ ஆம் அ சூப்பர் யூடியூபர் இன் தமிழ் அப்படின்னு நான்
சொல்லிப்பேன் எனக்கு நான். அப்போ தான் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஐ எம் குட் அட் மை கம்யூனிகேஷன் ஸ்கில். இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை எனக்குள்ளே நான் சொல்லிக்கினே இருப்பேன். த திங் உங்களுக்குள்ளேயும் நீங்கள் சொல்லிக்கினே இருங்க, சொல்லிகிட்டே இருங்க நல்ல வார்த்தைகளை. உங்களுக்கு தேவையான ஒரு 4 வார்த்தைகளை இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது எழுதிட்டு அதை போய் பேப்பர் நோட்டில் உங்களோட வாலில் ஒட்டி வச்சுக்காங்க. ஓகே. ஃபைனலி த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற புக்கில் நிறையா ப்ரேயர்ஸ் இருக்கும். ஸோ அந்த புக்கில் பிடிஎஃப் ஃபார்மட்டாகவும் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் போய்ட்டு ஆன்லைனில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி அதில் உங்களுக்கு என்ன சாப்டர் தேவையோ அதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ரேயர்ஸ் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா நம்ம வந்து இதெல்லாம் நடக்காதெல்லாம் சும்மா நம்ம எதுவுமே பண்ணாமல் சொல்கிறது வேறு. ஏதாவது ஒன்று பண்ணி ஓகே நடக்கலைன்னா ஓகே ரைட், அட்லீஸ்ட் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டாவது நம்ம லைஃப்பில் இருக்கும். ஆனால் நம்ம ரெகனைஸ் பண்ணுறது கிடையாது, அவ்வளோதான். இங்கே எல்லாமே நம்ம கையிலையும் நம்ம மென்டல் ஹெல்த்து நம்ம என்ன யோசிக்கிறோங்கிற எல்லாமே இங்கே தான் இருக்குது, மைண்ட் செட்டில் தான் இருக்குது. ஏன் ஒருத்தன் பணம் சம்பாரிச்சிட்டே போகிறான், ஏன் எல்லா விஷயத்துலையுமே ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கான், ஏன் ஒருத்தனால எந்த விஷயத்துலையுமே சந்தோஷமாக இருக்க முடியல, ஏன் ஒருத்தனால கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் பண்ண முடியுது, ஏன் ஒருத்தனால கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் பண்ண முடியல, எல்லாமே இங்கே தான். அவன் எதை நம்புகிறானோ அப்படிப்பட்ட ஆளாக மட்டும்தான் அவன் இருப்பான். இதை நான் மட்டும் சொல்லக்கூடாது, பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் முதல் கொண்டு சொல்லியிருக்க விஷயம். ஏன் ஒருத்தவங்க பணக்காரங்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து இந்த பாவர்ட்டி, இந்த தேவையில்லாத நியூஸஸ், இந்த மாதிரி விஷயங்களை வந்து யோசிக்க கூட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதில் அதிகமான ஃபோக்கஸ் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தேவைங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் ஆகலாங்கிறத மட்டும் யோசிங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் பெரிய பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். நான் பர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது 1-on-1 ஆன்லைன் கோச்சிங். லிங்க் கீழே கொடுக்குறேன், ஷெட்யூல் பண்ணிட்டு நீங்கள் அங்கே வாங்க. என்னோடய கைடன்ஸ் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ நம்ம மற்றதை பற்றி அங்கே பேசலாம். ஷெட்யூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன டைமிங்கில் ஷெட்யூல் பண்ணிங்கன்னு உங்களுக்கு நீங்களே ரிமைண்டர் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறையா ஷெட்யூல் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமேட்டு அங்கே வர மாட்டீங்க, பிகாஸ் எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, ரைட்? ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this wonderful video, informative video, and thank you for watching this video. Love you guys.